வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 கேட்ட கேள்வி. முதல் n எண்களின் கூடுதல் 253 எனில் n இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு முதல் n எண்களோட கூடுதலோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2. இப்ப நமக்கு கொஸ்டின்ல முதல் n எண்களின் கூடுதல் பாத்தீங்கன்னா 253 கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 253 வருமா? சரியா? 253. அப்ப என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு n இன்ட்டு n பிளஸ் 1/2 போடலாமா? இது தெரியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டை இது கூட பெருக்க போறோம். ஏன்னா இங்க இது வகுத்தல் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? பெருக்கல்ல வருமா? அப்ப நமக்கு இங்க மிச்சம் என்ன இருக்குன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 இருக்கும். ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் பெருக்கலாம் பாருங்க. 2 இன்ட்டு 3 நமக்கு 6 வரும். 2 5 10க்கு 0 மேல 1 2 2 4 1 கூட்டும் போது 5 வரும். அப்ப நமக்கு 506 வருதா? 506. இப்ப நம்ம இதை ரெண்டா பிரிக்கலாம். இங்க n இங்க n பிளஸ் 1. இப்ப நமக்கு nங்கிறது ஒரு நம்பரா இருக்கும். இப்ப உதாரணமா இந்த n நமக்கு 5 இருந்துச்சுன்னா இந்த n பிளஸ் 1ங்கிறது 5 கூட 1 கூட்டும்போது நமக்கு 6 இருக்கும். அப்ப நமக்கு n-ங்கிறது 5 இருக்கும், n பிளஸ் 1ங்கிறது 6 இருக்கும். இப்ப நம்ம ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன வருதுன்னா 30 வரும். அப்ப நமக்கு ரெண்டு நம்பரை பெருக்கும் போது நமக்கு 506 வரணும். அந்த நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதை ஆப்ஷன் இருந்தே போலாம் பாருங்க. முதல்ல நமக்கு 22 இருக்கா? இப்ப n-ங்கிறது நமக்கு 22 இருந்துச்சு அப்படின்னா n பிளஸ் 1 என்னவா இருக்கும்? 22 கூட நம்ம 1 கூட்டணும். அப்ப 23 வருமா? 23. ரெண்டையும் பெருக்கி பார்க்க வேண்டியதான். பெருக்கலாம் பாருங்க. 2 3 6 வரும், 2 2 4. அடுத்து 2 3 6 வரும், 2 2 4. அப்ப 6 10க்கு 0 மேல 1 5. அப்ப நமக்கு 506 கரெக்டா வருது. அப்ப நமக்கு என்னோட மதிப்பு பாத்தீங்கன்னா 22 தான் வரும். n ஈக்குவல் டு 22. இது நமக்கு ஆப்ஷன் ஏழையே இருக்குது. ஒருவேளை நமக்கு இது ரெண்டையும் பெருக்கும் போது 506 வரல அப்படின்னா நம்ம அடுத்த நம்பர் போகணும். இங்க 18 இருக்கு. அப்ப அடுத்த நம்பர் 19 இருக்கும். அப்ப நம்ம 18 19 பெருக்கி பார்க்கணும். அது நமக்கு சேமா வந்துச்சுன்னா நமக்கு அது ஆன்சரா இருக்கும். இப்ப இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.